வணக்கம். நாளைக்கு நம்மளுக்கு முக்கியமான நாள். நம்ம எல்லாரும் நம்மளோட ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டிய நாள். ஓகேங்களா? ஞாபகமாக யாரும் மறந்துடாமல் போய் ஓட்டு போட்டு வாங்க. வீட்டில் யாராவது மிச்சம் மீதி இருந்தாங்கன்னா அவங்களையும் ஓட்டு போட சொல்லி கூட்டிகிட்டு போங்க. யாரையும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது நம்மளுக்கு முக்கியமான நாள். ஆக்சுவலாக நான் எப்போவுமே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னது கிடையாது. ஏன்னா என்னோடய டைம் பாஸ்க்கு நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ நம்மளுக்கு ஒரு பேச்சு துணை மாதிரி நம்மளுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நம்ம சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இந்த ஃபோன் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. பட் இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். 4 பேர்த்துக்கு தெரியப்படுத்தணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்கிற விஷயங்கள், அதாவது அரசியல்வாதி, பழைய அரசியல்வாதி, புது அரசியல்வாதி, புதுசாக வச்சுருக்காங்க, பழசாக வச்சுருக்குறாங்க, எனக்கு அதுக்கெல்லாம் நான் போகலை. சரிங்களா? எந்த அரசியல்வாதி டாஸ்மாகை ஒழிக்கிறேன்னு சொன்னாரோ, எந்த அரசியல்வாதி பாலியல் குற்றங்கள் பண்ணவங்களுக்கு உடனே நான் தண்டனை கொடுப்பேன், உடனே ஷூட்டிங் ஆர்டர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அவங்க ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கலனா கூட இவன் தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சோன்னா ரிலேஷன்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அந்த ஃபேமிலி அவனை பார்த்துக்குவாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதுவும் இல்லாமல் போதைப் பொருட்கள் யார் ஒழிக்கிறேன்னு சொன்னாங்களோ, யார் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் உட்காந்து டிவி இந்த பிரச்சாரம்லாம் நான் பார்த்தது கிடையாது. ஸோ உங்களுக்கு எந்த அரசியல்வாதியின் மேலே நம்பிக்கை இருக்குது, அவர் என்ன உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்குறாரு அப்படின்றத யோசித்து அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ குற்றங்கள் ரொம்ப பெருகிடுச்சு. ஏன்னா சின்ன சின்ன குழந்தைங்கள் வீணாக போகிறாங்க. அது பெண் குழந்தையாக இருக்கட்டும், ஆண் குழந்தையாக இருக்கட்டும், போதைக்கு அதுக்கு இதுக்குன்னு அடிமை பண்ணி நம்மளுடைய ஜென்ரேஷன்லாம் அழிச்சிடுறாங்க. மேபி இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 தலைமுறைக்கு அப்புறம் இந்த நாட்டில் குழந்தைங்க பிறக்குமான்றதே ஒரு டவுட் ஆகிடுச்சு. ஏன்னா நீங்கள் யாரையுமே நம்பி நம்மளுடைய குழந்தைங்கள விட முடியல. அப்போல்லாம் தெருவில் நம்ம பாட்டில் இறங்கி நடப்போம், ஓடுவோம், ஓடியாருவோம், எங்கெங்கேயோ போய் கம்மாயில் காட்டிலலாம் போய் விளாண்டுட்டு வருவோம். நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்ததெல்லாம் கிடையாது. ஆனால் இப்போது நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்கள நம்ம சொந்தத்தை நம்பி விட முடியாத சிச்சுவேஷன் இருக்குது. அதனால் இந்த நாடு எப்படி மாறுன்றது எனக்கு சொல்ல தெரியல. ஸோ நம்மளுக்கு தேவை போதை இல்லாத ஊர், நாடு. ஒருவனுக்கு ஒருத்தின்னு நம்ம டயலாக் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் எல்லா அப்யூஸும் நம்ம நாட்டில் தான் நடந்துகிட்டு இருக்குது. பர்டிகுலராக நான் தமிழ்நாடுன்னு சொல்ல, நம்ம நாடுன்னு நான் சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் அரசியல்வாதிங்க கொடுக்குற பணமோ ஃபெசிலிட்டியோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க. விலைவாசி கம்மி. இந்த இலவசம்லாம் நம்மளுக்கு வேணாங்க. நம்ம சம்பாரித்து சாப்பிட்டுக்கலாங்க. குடும்பம் நல்லா இருந்தால், புருஷன் நல்லா இருந்தால், அந்த புருஷன் சம்பாரித்து 4 குடும்பத்தை காப்பாற்றுவான். அந்த புருஷன் இன்றைக்கி டாஸ்மாக் வாசலில் போய் கிடக்குறான் இல்லையா? இதனால் எத்தனை பெண்கள் அனாதையாக போய் நிற்கிறாங்க. சம்பாதிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இந்த பெண்ணு இறங்கி போய் வீட்டு வேலையோ காட்டு வேலையோ ஏதோ ஒன்று பார்த்து அந்த குழந்தைங்கள வளர்க்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அம்மா வளர்த்தாலும் அதை கண்டிக்கிறதுக்கு ஒரு ஆண் இல்லாததுனால அந்த குழந்தைங்க தான் தோன்றித்தனமாக வளருதுங்க. வேறு வழி இல்லை. தான் தோன்றித்தனமாக அவங்க போகிறதுனால சில விஷயங்கள் அவங்க கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. சில விஷயங்கள் நடக்குது. அவங்கள வச்சு எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்காதீங்க. எந்த அரசியல்வாதி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த அரசியல்வாதி வந்தால் நம்மளுக்கு பர்டிகுலராக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மேலிடத்தை பார்க்காதீங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு வர்ற கவுன்சிலரை பாருங்கள். அவர் உங்களுக்கு உங்கள் தெருவுக்கு என்ன நல்லது பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். அவருக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகிறோம். அதனால் உங்கள் ஏரியா கவுன்சிலர் அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏற்கனவே இருந்த கவுன்சிலர் இல்லையா, அடுத்து வரப்போகிற கவுன்சிலர் யாராக இருந்தாலும் இவர் இருந்தால் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க. நன்றிங்க. கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். நன்றி.